Hello children, how are you all? All are fine? Very good. Famous people. லெசனில் நம்ம ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் பற்றி லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருந்தோம். Did you remember children? ஞாபகம் இருக்கா? So first famous personality Satyajit Ray. So he is an Indian filmmaker, and then second famous personality is R.K. Narayan. He is an Indian author writing in English of his times. And then third famous personality is Cristiano Ronaldo. He is an football player. ஓகேங்களா? ஸோ இவங்களை பற்றி நம்ம லாஸ்ட் கிளாஸே ப்ரீஃபாக பார்த்துட்டோம். ஓகே சில்ட்ரன்ஸ், நவ் அவர் fourth famous personality is Sania Mirza. So she is a Sania Mirza was born in 1986 to present. To present means still alive. ஓகேங்களா? So Sania Mirza is an Indian tennis player. She started playing tennis at the age of 6 and took it up as a profession in 2003. So she is a Sania Mirza. இவங்க வந்து is an Indian tennis player. ஸோ இவங்க டென்னிஸ் வந்து இவங்களுடைய 6 வயசுலேருந்தே டென்னிஸ் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. டென்னிஸை இவங்க ப்ரொஃபஷனாக எப்போ சூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2003. இன் சிங்கிள்ஸ் she has notable wins against former world number 1 like Martina Hingis, Victoria Azarenka and others. ஸோ இன் சிங்கிள்ஸில் பார்த்திங்கன்னா இவங்களை எல்லாரும் திரும்பி பார்க்க வச்ச காலகட்டம் எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு முன்னாடி நம்பர் 1 பொசிஷனில் இருந்த மார்டியானா ஹிங்கிஸ், விக்டோரியா அசரெங்கா இவங்க எல்லாரையும் பீட் பண்ணிவிட்டு இவங்க அந்த பொசிஷனுக்கு வரும்பொழுது தான் இவங்களை எல்லாரும் வந்து நோட் பண்ண ஆரம்பித்தாங்க. இவங்களை எல்லாரும் திரும்பி பார்க்கவும் ஆரம்பித்தாங்க. She was the highest ranked Indian female player in the world at number 27 in the singles category. ஸோ சிங்கிள்ஸ் வேர்ல்ட்லேயே வந்து ஹையஸ்ட் ரேங்க்கில் இந்தியன் ஃபீமேல் பிளேயர் லிஸ்ட்டில் இவங்க வந்து இருக்காங்க. சிங்கிள்ஸ் கேட்டகரியில் நம்பர் 27 பொசிஷனில் டில் 2007 வரைக்கும் இவங்க வந்து இருந்திருக்காங்க. However, following a major wrist injury, she retired from singles in the year 2013. ஸோ அதுக்கப்புறமா இவங்களுக்கு ஏற்பட்ட ரிஸ்ட் இன்ஜுரியால் இவங்க சிங்கிள்ஸ் குரூப்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2013. சானியா வாஸ் ஃபார்மர்லி ரேங்க்டு நம்பர் 1 in the உமன்ஸ் டபுள்ஸ் ரேங்கிங். ஸோ உமன்ஸ் டபுள்ஸ் ரேங்கிங்குடைய நம்பர் 1 ரேங்கர் அப்படின்ட்டும் சொல்கிறாங்க. நம்பர் 1 ரேங்கராக இருந்திருக்காங்க உமன்ஸ் டபுள்ஸ் ரேங்கிங்ஸில். ஷி ஹாஸ் பீன் ஹானர்டு வித் த இவங்களை எப்படி ஹானர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுனா அவார்ட் ஆன் 2004 and then Padma Shri Award 2005 and Rajiv Gandhi Khela Ratna Award 2015 by the Indian government. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் இவங்களுக்கு இந்த அவார்ட்லாம் வழங்கி இவங்களை வந்து ஹானர் பண்ணுறாங்க. In 2015, Mirza won US Open and Wimbledon in women's doubles. பார்த்தீங்கன்னா in 2015 உமன்ஸ் டபுள்ஸ்க்காக மிர்சா வந்து US Open and விம்பிள்டன் அப்படின்ற சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் தென் ஷி ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் ஆஸ் த UN உமன்ஸ் குட்வில் அம்பாசடர் ஃபார் சவுத் ஏஷியா இன் 2013 டு மார்க் த இன்டர்நேஷ்னல் டே டு எண்ட் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் உமன். ஸோ இன் 2013 சவுத் ஏஷியாவுடைய உமன்ஸ் குட்வில் அம்பாசடர் அப்படின்ற யூனியனில் இவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த யூனியன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுக்கிற ஒரு சட்டமாக ஒரு யூனியனாக இந்த உமன்ஸ் குட்வில் அம்பாசிடர் வந்து செயல்பட்டுருக்கு. ஸோ இதில் 2013 சானியாவை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஷீ இஸ் த பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் த தெலுங்கானா ஸ்டேட். அண்ட் ஆல்சோ தெலுங்கானா ஸ்டேட்டுடைய பிராண்ட் அம்பாசிடர்னு சொல்கிறாங்க. ஸோ பிராண்ட் அம்பாசிடர் மீன்ஸ் எஸ்பெஷலி எ செலிப்ரிட்டி to promote a company's product. ஓகேங்களா? and then our next celebrity is the 14th Dalai Lama 1935 to present. So 14th Dalai Lama was born in 1935 to present. Tenzin Gyatso, the 14th Dalai Lama, is a spiritual leader. இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா
ஸ்பிரிச்சுவல் லீடர் அப்படின்னு சொல்கிறாங்க. டிபெத்தோடைய ஸ்பிரிச்சுவல் லீடர்னு சொல்கிறாங்க. He was born on 6th July 1935 to a farmer family. ஸோ டிபெட்டில் இருக்கக்கூடிய ஒரு விவசாய குடும்பத்தில் தான் வந்து 14th தலாய் லாமா பிறக்கிறாரு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 6th July 1935. The Dalai Lamas are considered as the reincarnation of Bodhisattva. ஸோ இந்த தலாய் லாமா பார்த்தீங்கன்னா போடிசத்வாவுடைய ரீஇன்கார்னேஷன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ரீஇன்கார்னேஷன் மீன்ஸ் ரீபர்த் ஆஃப் அ சோல். ஸோ த என்லைட்டன்ட் பிகின்ஸ் who have chosen to be reborn to serve humanity. ஸோ இவரை வந்து ஹியூமனிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக, ஹியூமனிட்டியை சர்வ் பண்ணுறதுக்காக மறுபடியும் பிறந்து வந்திருக்க போடிசத்வா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ ஹியூமனிட்டி மீன்ஸ் மனிதத்தன்மை, மனித நேயம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ மனிதத்தன்மை, மனித நேயத்தை சர்வ் பண்ணுறதுக்காக இவர் வந்து மறுபடியும் பிறந்து வந்திருக்காரு அப்படின்ட்டு டிபெட் பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா இவரை வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஆஃப்டர் த சைனீஸ் இன்வேஷன் ஆஃப் டிபெட் he was called upon to assume full political power in Tibet. When his peace talks with Chinese leaders failed, he was forced to escape into exile following brutal with Chinese leaders operation by Chinese troops. So reincarnation of Bodhisattva அப்படின்ட்டு இவரை வந்து சொல்கிறாங்க. ஸோ சைனாவுடைய படையெடுப்புக்கு பின்னாடி இவர்கிட்ட தான் வந்து ஃபுல் பொலிட்டிக்கல் பவரை டிபெட் பீப்புள் வந்து ஒப்படைக்கிறாங்க. ஸோ இவர் வந்து சைனாவோட பீஸ் தால், அதாவது அமைதி பேச்சுவார்த்தையை இவர் வந்து சைனாவோட பேசும்பொழுது சைனீஸ் ஆர்மி என்ன பண்ணுறாங்கன்னா இவரை ஃபோர்ஸ் பண்ணி இவரை வந்து நாடு கடத்திடுறாங்க. The 14th Dalai Lama is the man of peace. ஸோ இவர் என்ன சொல்கிறாங்கன்னா மேன் ஆஃப் பீஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. His policies of non-violent struggle for liberating Tibet. ஸோ இவருடைய பாலிசியே என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வயலண்ட்டாக இருக்கிறது தான். நான் வயலண்ட் மீன்ஸ் பீஸ், வயலண்ட் மீன்ஸ் சண்டை. ஸோ நான் வயலண்ட் அப்படின்னும் பொழுது அமைதியாக இருக்கிறது, சண்டை போடாமல் இருக்கிறது. ஸோ இதுதான் வந்து நான் வயலண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் லிபரேட்டிங் டிபெட் have earned him the Nobel Peace Prize in 1989. ஸோ நான் வயலண்ட்காக இவங்க டிபெட் பீப்புளுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்த காலகட்டத்தில் இவருக்கு நோபல் பீஸ் ப்ரைஸ் வந்து கொடுக்குறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர் 1989. The Dalai Lama has traveled to இவர் பார்த்தீங்கன்னா more than 67 countries கிட்ட ட்ராவல் பண்ணியிருக்காரு and has received over 150 awards வந்து ரிசீவ் பண்ணியிருக்காரு. ஹானரி அவார்ட், டாக்டரேட்ஸ் அண்ட் ப்ரைஸஸ் டூ. ஸோ இவரை பற்றி டூயூனோவில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா த நேம் தலாய் லாமா இஸ் எ காம்பினேஷன் ஆஃப் த மாங்கோலிக் வேர்ட். ஸோ தலாய் லாமா அப்படின்ற வேர்ட் பார்த்திங்கன்னா மாங்கோலிக் வேர்டோடைய காம்பினேஷன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. டலாய் அப்படின்னும் பொழுது அதோடைய மீனிங் பார்த்திங்கன்னா ஓஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் டிபெட்டன் வேர்டாக கன்சிடர் பண்ணுற பிளாமா அதோடைய மீனிங் பார்த்திங்கன்னா குரு, டீச்சர், மென்டார். மென்டார் மீன்ஸ் வழிகாட்டி அப்படின்ட்டு சொல்லலாம். அண்ட் தென் அவர் ஃபைனல் அண்ட் ஃபேமஸ் பர்சனாலிட்டி பார்த்திங்கன்னா நாராயண மூர்த்தி. வாஸ் born in 1946 to present. To present means still alive. So hailed as the father of Indian IT sector by the Times magazine. So Times magazine வந்து இவரை வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஐடி செக்டார், இந்தியன் ஐடி செக்டாருடைய ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. Narayanamurthy is an Indian IT industrialist and the co-founder of Infosys. So Narayanamurthy யாருன்னு கேட்டிங்கன்னா இந்தியன் ஐடி இண்டஸ்ட்ரியலிஸ்ட் and also a co-founder of Infosys. Infosys means information system. ஸோ இதை எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டட் இன் 1981. Infosys is a business consulting and outsourcing service to the world. ஸோ இந்த Infosys வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து இன்ஜினியரிங், பிஸ்னஸ் கன்சல்டிங் அண்ட் அதர் அவுட்சோர்சிங் சர்வீஸ் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் தென் he holds a BTech degree in electrical engineering. ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் பிடெக் டிகிரி ஃபினிஷ் பண்ணியிருக்காரு.
யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாராயணமூர்த்தி. ஸோ எங்கே இவர் வந்து இந்த பிடெக் டிகிரி ஃபினிஷ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he holds a BTech degree in electrical engineering from the National Institute of Engineering. நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங்கில் இவர் வந்து பிடெக் டிகிரியை ஃபினிஷ் பண்ணுறாரு. ஸோ இந்த நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மைசூர். ஓகேங்களா. அண்ட் இட்ஸ் அண்ட் எம்டெக் எங்கே ஃபினிஷ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்பூரில். த குளோபல் டெலிவரி மாடல் இஸ் மூர்த்திஸ் பிரெயின் சைல்ட் which has led to a huge success of IT services outsourcing to India. ஸோ இவர் கண்டுபிடிச்ச குளோபல் டெலிவரி மாடல் பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க ஐடி சர்வீஸில் ஹியூஜ் சக்ஸஸ் ஆகிருக்கு, ரொம்பவே சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இது இந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆனதுனால இந்த குளோபல் டெலிவரி மாடலை மூர்த்தியோடைய பிரெயின் சைல்டு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தென் ஸோ அவுட்சோர்சிங் டு இந்தியா. He is an IT advisor to several Asian countries and also several Asian countries உடைய IT advisor அப்படின்ட்டு இவர் வந்து சொல்கிறாங்க. He has been awarded the Legion d'Honneur by the government of France. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் ஃப்ரான்ஸ் பார்த்திங்கன்னா லீஜியன் d'Honneur அவார்ட் கொடுத்து இவரை வந்து ஹானர் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா CBE அவார்டு வந்து இவருக்கு ஹானர் பண்ணுறாங்க. அண்ட் பத்ம விபூஷன் இந்த அவார்ட் பார்த்திங்கன்னா பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பத்ம விபூஷன் அவார்ட் கொடுத்து இவரை வந்து ஹானர் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ மிஸ்டர் மூர்த்தி இஸ் ரேங்க்டு அமாங் த டாப் 10 ஆஃப் த ஃபினான்ஷியல் டைம் லிஸ்ட் ஆஃப் பிஸ்னஸ் பியானியர்ஸ் இன் டெக்னாலஜி இன் மார்ச் 2015. ஸோ மார்ச் 2015 பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் டைம் லிஸ்ட்டில் பிஸ்னஸ் பியானோஸ் இன் டெக்னாலஜி லிஸ்ட்டில் டாப் 10 ரேங்க் லிஸ்ட்டில் மூர்த்தியோடைய நேமும் வந்திருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் இவரை பற்றின ஃபன் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்பைட் பீயிங் அ பில்லியனியர், நாராயணமூர்த்தி லிவ்ஸ் இன் எ சிம்பிள் மிடில் கிளாஸ் ஹவுஸ் அண்ட் ஃபைட்ஸ் எக்கனாமிக் கிளாஸ். ஸோ இவருடைய ஃபன் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாராயணமூர்த்தி வந்து ஒரு பில்லியனியராக இருந்த போதிலும் இவர் பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் வீட்டில் தான் வந்து வாழ்ந்துட்டுருக்கிறாரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே சில்ட்ரன்ஸ், தேங்க்யூ.